மத்தேயு மதியம் 3:18 மணி மறை 19:18 ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றன அவைகளே மனுஷனைத் தீட்டுப்படுத்துகின்றன. 19 ஏனெனில் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் தீய எண்ணங்கள் கொலைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் திருட்டுகள் பொய் சாட்சி சொல்லுதல் தேவதூஷணங்கள். எளிய வார்த்தைகளில் பொருள் பாவம் வெளியில் இருந்து உணவு அல்லது மரபுகள் போல தொடங்குவதில்லை என்று கடவுள் கற்பிக்கிறார். அது ஒரு நபரின் உள்ளிருந்து தொடங்குகிறது அவர்களின் இதயத்திலிருந்து மனம் நோக்கங்கள் ஆசைகள். தவறான செயல்கள் தவறான எண்ணங்களிலிருந்து வருகின்றன. வார்த்தைகள் ஒரு நபரின் உள்ளே இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. ஒரு ஊழல் நிறைந்த இதயம் ஊழல் நிறைந்த நடத்தையை உருவாக்குகிறது. எனவே ஒரு நபர் அவர்கள் சாப்பிடுவதாலும் அல்லது தொடுவதாலும் தீட்டுப்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் உள் மனப்பான்மைகள் நோக்கங்கள் மற்றும் ஆசைகளால் தீட்டுப்படுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு வசனத்திற்கும் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கம். வசனம் 18 வாயிலிருந்து புறப்படுகிறவை இருதயத்திலிருந்து புறப்படுகின்றன. பொருள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் உள் குணத்தையும் உள் நிலையையும் பிரதிபலிக்கின்றன. எடுத்துக்காட்டுகள் 1. கோபமான வார்த்தைகள் ஒரு நபர் தொடர்ந்து கடுமையாக பேசுகிறார் மற்றவர்களை அவமதிக்கிறார் அல்லது எளிதில் கோபமடைகிறார். இது அவர்களின் இதயத்திற்குள் கோபத்தையும் கசப்பையும் காட்டுகிறது. 2. ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் கனிவான உற்சாகமூட்டும் மற்றும் நேர்மறையான வார்த்தைகளை பேசுபவர் தங்கள் இதயத்தில் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுகிறார். 3. வதந்திகள் அல்லது பொய்கள் ஒருவர் எப்போதும் வதந்திகள் அல்லது பொய்களை பரப்பினால் அது உள்ளே பொறாமை பாதுகாப்பின்மை அல்லது வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறது. 4. மன்னிக்கும் வார்த்தைகள் மன்னித்து மெதுவாக பேசுபவர்கள் தங்கள் உள் அமைதியையும் பணிவையும் காட்டுகிறார்கள். வசனம் 19 ஏனென்றால் இதயத்திலிருந்து தீய எண்ணங்கள் புறப்படுகின்றன. செயல்களாக மாறுவதற்கு முன்பு இதயத்தில் தொடங்கும் விஷயங்களை இயேசு பட்டியலிடுகிறார். 1. தீய எண்ணங்கள் ஒரு நபர் தொடர்ந்து ஒருவரை காயப்படுத்துவதாக கற்பனை செய்கிறார் அல்லது ஒருவர் தோல்வியடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் செயல்படாவிட்டாலும் தீமை இதயத்தில் தொடங்குகிறது. 2. விபச்சாரம் உடல் செயல் நடப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே காம எண்ணங்கள் ரகசிய ஆசைகள் அல்லது உணர்ச்சி விவகாரங்களுடன் விபச்சாரம் தொடங்குகிறது. 3. விபச்சாரம் பாலியல் ஒழுக்கக்கேடு தொடங்குகிறது. சுயக்கட்டுப்பாடு இல்லாமை தவறான ஆசைகள் அல்லது உறுதிமொழி இல்லாமல் இன்பத்தை தேடுதல். 4. திருட்டுகள் திருடுதல் என்பது எடுக்கும் தருணத்தில் தொடங்குவதில்லை. அது பேராசை பொறாமை அல்லது அதிருப்தியுடன் தொடங்குகிறது. 5. பொய் சாட்சி பொய் சொல்வதற்கு முன் ஒருவருக்குள் பயம் பொறாமை அல்லது சுயநல நோக்கங்கள் இருக்கும். 6. தெய்வ நிந்தனைகள் கடவுளை பற்றியோ அல்லது புனிதமான விஷயங்களை பற்றியோ அவமரியாதையாக பேசுவது